அனைவருக்கும் வணக்கம். போராட்டம் என்பது அது அனைத்து உயிர்களுக்குமானது. தாம் பிழைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆங்கிலத்துல சார்லஸ் டார்வின் உலக பரிணாமத்தை பத்தி சொல்றப்ப அவர் சொன்னது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம தகுதி படுத்திக்கணும், தப்பி பிழைக்கிறதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கணும், போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் அது இயற்கையின் படைப்பை அப்படின்னு இருக்கிறப்ப, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய இனம் தமிழர்கள் ஒரு சில நூற்றாண்டுகள் அடிமையா இருக்கிறப்ப அது போராட்டம் என்பது அன்றாட வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பெருமளவுல இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்திய திணிக்கிறப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பெருமளவுல தமிழர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து போராடினார்கள். அதை அறுவடை செய்த திமுக என்ன பண்ணிருச்சுன்னா, அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு எழுதின மாதிரி மாணவர்களை முடக்கணும். அது முடக்கினதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நடுவில் திரும்ப மாணவர்கள் போராட்டம் அப்பப்ப வெடிக்கிறது. மாணவர்கள் தான் போராடுவாங்க. இளமை எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறது, தனக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு அவங்களுக்கு தான் அந்த வெறியும் வேகமும் இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு வேலையில இருப்பாங்க, வேலை இல்லாம பழகிடுவாங்க. அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த இளைய பருவம் தான் துடிக்கும், அதுக்காக போராட்டத்துக்காக வரும். அதை முடக்கிறதுக்கு திராவிடம் அண்ணா தொடக்கத்திலே அவர் முட்டுக்கட்ட போட்டாரு. அதை கொச்சைப்படுத்தியவர் ஈவே ராமசாமி ஐயா அவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போராடினவங்க பொறியியல் சொன்னவர். இது போக 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 இன்னைக்கு வந்திருக்கு இந்த தாவேக அரசு இந்த மாதிரி இடதுசாரிகள், இந்த கற்பாம்பூச்சி காக்ரோச் பார்ட்டி நடக்கிற போராட்டங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாருக்கும் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. போராட்டத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது, மாணவர்கள் அப்படி ஈடுபட்டாங்கன்னா அவங்கள பத்தி விசாரிங்க. மாணவர்கள் இன்னைக்கு காக்ரோச்ன்ற பேர்ல டெல்லியில குவிஞ்சி அத்தனை பேர் போராடுறதுக்கு காரணம்னா வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் அவங்க காக்ரோச்னு ஒரு இளைஞனை பார்த்து கொச்சப்படுத்தினேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்களோ இல்ல குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்களோ ஒரு குறிப்பிட்ட மொழியை சார்ந்தவர்களோ கிடையாது. அவர்கள் இந்தியா ஒன் இந்தியா, அனைத்தும் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி எல்லாரையும் குப்பை மாதிரி குமிச்சு அவங்களை ஒரு காக்ரோச்னு டெல்லியில வச்சு கொண்டு சொன்ன பிறகு அவன் கோவப்பட மாட்டானா? அவன் போராட்டின ஒரு நியாயம் இல்லையா? இது போன்று நம்ம இளைஞர்கள் மாறிடக்கூடாது. அப்ப வாழ்வாதாரம் இதை பத்தி அரசு சிந்திக்கணுமே ஒழிய இளைஞர்களுக்கான சரியான வேலை வாய்ப்பு இதை பத்தி சிந்திக்காம இந்த போராடுறதை தடுக்கணும், அவங்களுக்கு அந்த யோசனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அவ்வளவு பேசுன திமுகவே செய்யறப்ப வெறும் சினிமா கூத்து, ரசிகர் தொடணும், மூத்தம் கொடுக்கணும், ஃபிளைங் கீஸ் அடிக்கணும், இப்படி பண்ணணும்னு வந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. யோசிங்க, போராட்டத்தினால தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. சங்கரலிங்கனார் போராட்டினால தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்தது. அப்ப தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் எப்பயுமே மத்திய ஒன்றிய அரசை எதிர்க்கிற பேர்ல எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க. சும்மா பேருக்கு 1-2 பேருமே பித்திப்பாங்க. இந்திய விடுதலைக்கு போராடினவர்கள், தமிழ்நாடு விடுதலைக்கு போராடினவர்கள் தமிழர்கள் தான், தமிழ்நாடுன்னு பேர் வருது. அப்ப இதெல்லாம் உணருங்க. அப்ப நீங்க வெறும் சினிமா மாயாவே வச்சுக்கிட்டு நீங்க அமித்ஷா வந்தா பொக்கே கொடுத்துட்டு போயிருவீங்க, எல்லாம் போயிருவீங்க. இது அடுத்த தலைமுறை சிந்திக்கணும், ஒரு ஆற்றல் மிகுந்த சமுதாயமா உருவாகணும், சினிமாவை ஒரு விழிப்புணர்வோடு பார்க்கணும், ஒரு பகுப்பாய்வோட பார்க்கணும்ன்ற மாதிரி நீங்க கொண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்க ஆட்சி தொடர்றதுக்கு அது நல்லா இருக்காதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா மக்கள் யோசிக்கணும்ன்றத பாருங்க. இது ரொம்ப ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையா சண்முகம் ஐயா எதிர்க்கிறார். எப்படி இருந்தாலும் போராட்டம் வெடிக்கும், அது மனிதன் இயற்கையோட குணம். எல்லாரும் போராடிட்டு தான் இருப்பான். நீங்க தடுக்க ஒடுக்க முடக்க நடந்துட்டு தான் இருக்கும். இதை புரிஞ்சா நல்லது, புரியலன்னா புரிய வைக்கும் போராட்டம். நன்றி.